Hello everyone. இந்த வீடியோல எக்ஸலோட பேசிக்ஸ் குறித்து தான் பார்க்க போறோம். ஃப்ரண்ட் ஸ்கிரீன் எப்படி இருக்கும், அதோட ஆப்ஷன்ஸ் என்னன்னு. அதற்கு முன்னாடி உங்க சிஸ்டத்துல எக்ஸல் இன்ஸ்டால் பண்ணல அப்படினாலோ அல்லது நீங்க பைரேட்டட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலோ நீங்க ஃப்ரீயா எக்ஸல் 2021 பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணலாம். அதற்கான டுட்டோரியல் நம்ம சேனல்ல இருக்கு. சோ எக்ஸல் குரு தமிழ் அப்படினு போடிங்க அப்படினா நம்ம சேனல் வரும். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோவாவே இது இருக்கும். நீங்க இந்த டுட்டோரியல் வீடியோவை ஃபாலோ பண்ணீங்கன்னா எக்ஸலை ஃப்ரீயா ஜெனுயினா இன்ஸ்டால் பண்ண முடியும். அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு பிகினர்ல இருந்து அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் டுட்டோரியல் வீடியோஸ் நம்ம கண்டினியூவா வெளியிட போறோம். அது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நீங்க இன்ஸ்டாகிராம் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க அப்படினா நீங்க இன்ஸ்டாகிராம்ல எக்ஸல் குரு தமிழ் அப்படினு போடிங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வரும். அதுல ஏகப்பட்ட ரீல்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டுட்டு இருக்கோம். நீங்க ரொம்ப சுலபமா பாத்தீங்கன்னா எக்ஸல் இங்க இருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வீடியோல ஒன்ஸ் எக்ஸலை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா என்ன செய்கிறது அப்படிங்கறதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க விண்டோஸ் ஸ்டார்ட் பட்டனுக்கு போயிட்டு எக்ஸல் அப்படிங்கறத டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் அப்ளிகேஷன் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஓபன் ஆகும். சோ ஓபன் பண்ண உடனே நீங்க பார்க்கக்கூடிய ஃப்ரண்ட் பேஜ் இதா தான் இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஹோம், நியூ ஆப்ஷன், ஓபன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி கீழே அக்கவுண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஹோம் அப்படின்னா இந்த பேஜில் தான் இருக்கும். நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த பிசியில் ஏதாவது ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்டை ப்ரீவியஸாக சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே ரீசெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் ரீசெண்டாக ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க முடியும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸலோட ஃபங்க்ஷன்ஸை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஃபீச்சர் அல்லது நிறைய பேர் யூஸ் பண்ணாத ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ். எக்ஸலில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன் தான். ஸோ நீங்கள் இந்த டெம்ப்ளேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டேஷ்போர்ட்ஸை ரொம்ப சுலபமாக கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய லேப்டாப் இல்லைன்னா பிசியில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த மோர் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் பை டிஃபால்ட்டாக அவங்களே கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் சேல்ஸ் ரிலேட்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு சேல்ஸ் பற்றினது டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல சேல்ஸ் அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா போதும். அவங்க thousands ஆஃப் டெம்ப்ளேட்ஸில் இருந்து உங்களுக்கு தேவையான சேல்ஸ் டெம்ப்ளேட்ஸை இங்கே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இங்கே இப்படி கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸலில் அந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகிருச்சு. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கும் சரி, புது புது டேஷ்போர்ட்ஸை உருவாக்குறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸலோட இந்த ஃப்ரண்ட் அண்ட் வியூவில் இருக்கக்கூடிய இந்த ரிப்பன் பட்டன்ஸ் குறித்தும் டேப்ஸ் குறித்தும் நம்ம விரிவாக பார்க்கலாம்.